தலைப்பு: அன்பின் பழிவாங்கல் வெளிப்பட்டது. படி 1. தி அபிஸ் பெக்கன்ஸ். மரணத்திற்கு பிந்தைய வாழ்க்கையின் அமானுஷ்யமான பரப்பில் நகுல் ஒரு விரலைப் போல சுழன்றான். அவனது உணர்வுகள் அவனது அடுத்த இலக்கின் கிசுகிசுக்களுக்கு இணங்கின. ஒரு காலத்தில் அன்பின் சரணாலயமாக இருந்த அவனது இதயம் இப்போது பழிவாங்கும் தாளத்துடன் ஒத்திசைந்து துடிக்கிறது. பாழடைந்த நிலப்பரப்பின் மீது சந்திரன் அதன் பேய் பிரகாசத்தை வீசியபோது நகுல் ஒரு புதிய உலகின் வாசலின் முன் நிற்பதைக் கண்டான். ஒரு மௌனமான தீர்மானத்துடன் அவர் தெரியாத இடத்திற்குள் நுழைந்தார். அவரது காலடிகள் வெற்றிடத்தில் எதிரொலித்தன. அவர் நுழைந்த உலகம் நிழல்கள் மற்றும் இரகசியங்களின் திரைச்சீலையாக இருந்தது. அங்கு ஒவ்வொரு மூலையிலும் வெவ்வேறு வகையான இருள் இருந்தது. ஆனால் நகுல் அதலபாதாளத்திற்கு அந்நியன் அல்ல. அது அவருடைய புதிய வீடு, பழிவாங்கும் சரணாலயம். நகுல் தனது இழந்த காதலின் மாய நினைவுகளால் வழிநடத்தப்பட்டு இரக்கமற்ற துல்லியத்துடன் தனது இரையை கண்காணித்தார். ஒவ்வொரு கொலையும் எஃகு மற்றும் அமைதியின் சிம்பொனியாக இருந்தது. உடைந்த மனிதனின் கைகளால் திட்டமிடப்பட்ட மரணத்தின் கொடூரமான நடனம். ஆனாலும் படுகொலைகளுக்கு நடுவே நகுலின் மனசாட்சியை ஒரு சந்தேகம் கசக்க ஆரம்பித்தது. இதுதான் அவன் தேடிய நீதியா, அல்லது அவன் அழிப்பதாக சபதம் செய்த அரக்கனாக மாறினானா? விடியலின் முதல் கிசுகிசுக்கள் அடிவானத்தை வரைந்தபோது நகுல் தனது செயல்களின் பின்விளைவுகளுக்கு மத்தியில் தனது சொந்த பிரதிபலிப்பின் பேயால் வேட்டையாடப்பட்டு நின்றார். அன்பின் பழிவாங்கல் ஒரு காலத்தில் நோக்கத்தின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. இப்போது ஒரு நிழலான பேய் போல் தோன்றி அவனை முழுவதுமாக தின்றுவிடும் என்று அச்சுறுத்தியது. ஆனால் அவரது விரக்தியின் ஆழத்தில் நகுல் ஒரு நம்பிக்கையின் ஒளியை பார்த்தார். அவரது சிதைந்த ஆன்மாவின் இடிபாடுகளுக்கு மத்தியில் மீட்பதற்கான வாய்ப்பு. புதிய உறுதியுடன் அவர் தனது சொந்த இரட்சிப்பின் திரைகளுக்கு பின்னால் உள்ள உண்மையை வெளிக்கொணர உறுதியுடன் குறைவாக பயணித்த பாதையில் தனது பார்வையை அமைத்தார். படி 2. வருத்தத்தின் எதிரொலி. நகுல் தனது மரணத்திற்கு பிறகான வாழ்க்கையின் தளத்தை ஆழமாக ஆராய்ந்த போது அவரது பாவங்களின் பாரம் ஒரு கட்டுக்கடங்காத சுமையாக அவர் மீது சுமந்தது. அவன் எடுத்த ஒவ்வொரு வாழ்க்கையும் அவன் மனதின் இடைவெளியில் எதிரொலித்தது. அமைதியாக இருக்க மறுத்த வருத்தத்தின் சிம்பொனி. நகுல் தனது சொந்த செயல்களின் பேய்களால் வேட்டையாடப்பட்டதால் பழிவாங்கும் தாகத்திற்கும் பாவமன்னிப்புக்கான ஏக்கத்திற்கும் இடையில் ஒரு குறுக்கு வழியில் தன்னை கண்டான். அவர் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவரது கடந்த கால சுயத்திற்கும் அவர் கொலையாளிக்கும் இடையேயான பிளவு விரிவடைந்து அவரை முழுவதுமாக விழுங்க அச்சுறுத்தியது. ஒரு மறக்கப்பட்ட உலகின் இதயத்தில் நிழலில் மூடிய ஒரு உருவத்தை நகுல் சந்தித்தார். இது மேற்பரப்பிற்கு அடியில் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட உண்மைகளின் முன்னோடியாகும். காற்றின் கிசுகிசுவை போன்ற குரலுடன் அந்த உருவம் மீட்பை பற்றி பேசியது. அவர் உருவாக்கிய கட்டுகளிலிருந்து விடுபட ஒரு வாய்ப்பு. ஆனால் மீட்பு ஒரு விலையில் வந்தது. நகுல் தான் செலுத்த வேண்டும் என்று அறிந்திருந்தான். மனக்கசப்பின் நெருப்பால் கடினப்பட்ட உறுதியுடன் அவர் தன்னை தேடும் பயணத்தை தொடங்கினார். இழந்த மனித குலத்தின் துண்டுகளை வெளிக்கொணர வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். நம்பிக்கையின் மங்கலான ஒளியால் வழிநடத்தப்பட்ட நகுல் உள்ளுக்குள் பதுங்கியிருந்த பேய்களை எதிர்கொண்டு தனது சொந்த ஆன்மாவின் ஆழத்திற்கு சென்றார். ஒவ்வொரு சோதனையும் அவனது நெகிழ்ச்சிக்கு ஒரு சான்றாக, அவனுக்குள் உறங்கி கிடந்த வலிமையின் சான்றாக இருந்தது. அவனது கடந்த காலத்தின் எதிரொலிகள் அவன் மனதின் தாழ்வாரங்களில் எதிரொலிக்க நகுல் நிழலில் இருந்து ஒரு மாறிய மனிதனாக வெளிப்பட்டான். வடுக்கள் அவரது ஆன்மாவை அலங்கரித்தாலும் அவர் ஒரு புதிய நோக்கத்தை தன்னுடன் எடுத்துச் சென்றார். பழிவாங்கலை அல்ல, மீட்பை தேட. அதனால் ஒவ்வொரு நாளும் நகுல் முன்னேறிச் சென்றார். பிரகாசமான நாளைய உறுதி மொழியால் அவரது இதயம் எரிகிறது. அன்பின் பழிவாங்கல் அவரை வழிதவறச் செய்திருக்கலாம். ஆனால் இறுதியில் அன்பே அவரது இரட்சிப்பின் பாதையை விளக்கியது. படி
3. மீட்பின் அரவணைப்பு. தனது பயணத்தின் அந்தி நேரத்தில் நகுல் மீட்பின் உச்சியில் நிற்பதைக் கண்டான். அவனது கடந்த காலத்தின் கிசுகிசுக்கள் நம்பிக்கையான எதிர்காலத்தை தழுவியது. அவரது சொந்த உறுதியின் ஒளிரும் ஒளியால் வழிநடத்தப்பட்டு அவர் தனது தேடலின் இறுதி கட்டத்தை தொடங்கினார். அறியப்படாத பகுதிகளின் வழியாக அவர் பயணித்தபோது நகுல் துன்பத்தின் பிறைக்குள் கூட்டாளிகளை சந்தித்தார். அவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு பகிரப்பட்ட நோக்கத்தால் பிணைக்கப்பட்ட ஒரு சாத்தியமற்ற கூட்டுறவை உருவாக்கினர். அவர்கள் அனைவரையும் நுகரும் அச்சுறுத்தலான இருளை வெல்வதற்கு. ஆனால் ஒவ்வொரு வெற்றியிலும் ஒரு வெளிப்பாடு வந்தது. எந்த கத்தியையும் விட ஆழமாக வெட்டப்பட்ட ஒரு உண்மை. மன்னிப்பு என்பது தகுதியானவர்களுக்கு கொடுக்கப்படும் பரிசு அல்ல, மாறாக உடைந்தவர்களும் மனமுடைந்தும் இருப்பவர்களால் செய்யப்பட்ட ஒரு தேர்வு என்பதை நகுல் அறிந்தார். தனது இறுதி போர்க்களத்தின் இதயத்தில் நகுல் தனது இறுதி பரீட்சையை எதிர்கொண்டார். தனது வலியின் மூலத்தை எதிர்கொள்ளவும், மற்றவர்களை மட்டுமல்ல, தன்னை மன்னிக்கவும். நடுங்கும் கைகளுடனும் வருத்தத்தால் கனத்த இதயத்துடனும் தனது கடந்த கால கட்டைகளை விலக்கிவிட்டு ஒரு புதிய தொடக்கத்தின் விடியலை தழுவினார். அவரது பயணத்தின் எதிரொலிகள் நினைவின் வருடாந்தரத்தில் மறைந்தபோது நகுல் தனது முந்தைய சுயத்தின் இடிபாடுகளுக்கு மத்தியில் நின்றார். இருளில் மூடப்பட்ட உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தார். வடுக்கள் அவன் சதையை அலங்கரித்தாலும், அவன் உள்ளத்தில் துயரம் நிலைத்திருந்தாலும், அவன் மீண்டும் ஒரு மனிதனின் ஞானத்தை தன்னுடன் சுமந்தான். அன்பின் பழிவாங்கல் ஒருமுறை அவரை முழுவதுமாக அழிக்க அச்சுறுத்திய ஒரு சாபம் அவரது இரட்சிப்பாக மாறியது. ஏனென்றால் நகுல் தனது சொந்த துன்பத்தின் பிற்பகுதியில் மீட்பை கண்டார். இருண்ட காலத்திலும் கூட அன்பின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். படி 4. நல்லிணக்கத்தின் விடியல். தனது பயணத்தின் முடிவில் நகுல் ஒரு குறுக்கு வழியில் தன்னைக் கண்டார். ஒரு புதிய தொடக்க யுத்திற்கான வாக்குறுதியை வெளிப்படுத்துவதற்காக அவரது கடந்த காலத்தின் எடை ஒரு முக்காடு போல தூக்கியது. அவன் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவனுடைய அடிச்சுவடு களின் எதிரொலி சமரசத்தின் தாளத்துடன் ஒலித்தது. மன்னிப்பின் ஒளியால் வழிநடத்தப்பட்ட நகுல் தான் தவறு செய்தவர்களை தேடி மனந்திரும்பு தலின் சிறகுகளில் கிசுகிசுத்து மன்னிப்பு கோரினார். ஒவ்வொரு சந்திப்பும் மனித ஆவியின் நெகிழ்ச்சிக்கு ஒரு சான்றாக இருந்தது. இருண்ட இதயங்களை கூட மீட்டெடுக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது. ஆனால் மன்னிப்பு என்ற சீலைக்கு மத்தியில் நகுல் இழந்த அன்பின் கரங்களில் ஆறுதல் கண்டான். அவளது இருப்பு அவனது சோர்வுற்ற உள்ளத்திற்கு தைலம். ஒன்றாக அவர்கள் தங்கள் பகிரப்பட்ட நினைவுகளின் தாழ்வாரங்களில் கைகோர்த்து நடந்தார்கள். நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் ஒரு புதிய நாடாவை நெய்தனர். சூரியன் அடிவானத்தில் உதிக்கும்போது நகுல் ஒரு உலக மறுபிறப்புக்கு மத்தியில் நின்றான். அவனது இதயம் பிரகாசமான நாளைய உறுதி மொழியால் எரிகிறது. காதலின் பழிவாங்கல் ஒரு காலத்தில் அவனை முழுவதுமாக அழிக்க அச்சுறுத்திய ஒரு சாபம் அவனது மாற்றத்திற்கு ஊக்கியாக மாறியது. நல்லிணக்கத்தின் தழுவலில் நகுல் அமைதியை கண்டார், மற்றவர்களுடன் மட்டுமல்ல, தன்னுடனும். வடுக்கள் அவரது சதையை அலங்கரித்தாலும், அவரது ஆன்மாவின் ஆழத்தில் சோகம் நீடித்தாலும், அவர் தனது கடந்த காலத்தால் வரையறுக்கப்படவில்லை என்ற அறிவை அவருடன் எடுத்துச் சென்றார். வெற்றி பெற்றது இருள் அல்ல, மாறாக அன்பின் ஒளி. நகுலை இருண்ட இரவுகளில் மற்றும் ஒரு புதிய பகலின் விடியலுக்கு வழிகாட்டும் ஒரு கலங்கரை விளக்கு. அவர் அறியாதவரின் அரவணைப்பிற்குள் நடந்தபோது அவர் நன்றியுணர்வு மற்றும் மன்னிப்பு சக்தியால் புதுப்பிக்கப்பட்ட ஒரு இதயத்துடன் செய்தார். படி 5. நித்தியத்தின் அரவணைப்பு. நகுலனின் பயணத்தின் அவர் நித்தியத்தின் வாசலில் நிற்பதைக் கண்டார். அவரது இதயம் அமைதியடைந்தது மற்றும் அவரது ஆன்மா மீட்பின் ஒளியால் எரிகிறது.
அவர் அறியாத பரப்பை உற்று பார்த்தபோது அவரது பாதை அவரை இந்த தருணத்திற்கு இட்டுச் சென்றது என்பதை அவர் அறிந்தார். நித்திய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தருணம், தனது சோதனைகள் மற்றும் இன்னல்களில் இருந்து பிறந்த ஒரு தெளிவு உணர்வுடன் நகுல் தனது அடுத்த சாகசத்தை தொடங்க தயாராக எல்லையற்ற விரிவை தழுவினார். காதல் மற்றும் பழிவாங்கும் பகுதிகள் வழியாக அவரது பயணம் முடிவுக்கு வந்தாலும் அவரது ஆவி இணைக்கப்படாமல் இருந்தது. இருப்பின் எல்லையற்ற ஆழங்களை ஆராய்வதற்கு எப்போதும் சுதந்திரமாக இருந்தது. தனக்கு தெரிந்த உலகத்திலிருந்து விடைபெறும் போது நகுல் கற்றுக்கொண்ட பாடங்களையும் நினைவுகளையும் தன்னுடன் எடுத்துச் சென்றான். அவரது வாழ்க்கையின் திரைச்சீலையில் ஒவ்வொரு வெற்றியும் ஒவ்வொரு இன்னல்களும் அவரை அவர் ஆன நபராக வடிவமைத்துள்ளன. மனித ஆவியின் பின்னடைவு மற்றும் அன்பின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். முழு மனதுடன் நன்றியுணர்வு மற்றும் அமைதியான ஆன்மாவுடன் நகுல் நித்தியத்தின் தழுவலில் நுழைந்தார். நட்சத்திரங்களுக்கு மத்தியில் தனது எழுத தயாராக இருந்தார். ஏனென்றால் இறுதியில் அது இலக்கு அல்ல, ஆனால் பயணம். அன்பினால் தூண்டப்பட்ட ஒரு பயணம், பழிவாங்கலால் வழிநடத்தப்பட்டு இறுதியில் மன்னிப்பின் ஒளியால் மீட்கப்பட்டது. அவரது ஆவி பிரபஞ்சத்தின் பரந்த பரப்பில் உயர்ந்தது. நகுல் புன்னகைத்தார், அவரது மரபு நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் என்பதை அறிந்து. அவரது அடிச்சுவடுகளை பின்பற்ற துணிந்த அனைவருக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. அவரது சாராம்சம் எல்லையற்றதுடன் ஒன்றிணைந்ததால் அவர் விட்டுச்சென்ற உலகத்திற்கு அவர் இறுதி விடை பெற்றார். அவரை வழிநடத்திய அன்பிற்கும் அவரை வடிவமைத்த பழிவாங்கலுக்கும் என்றென்றும் நன்றியுடன். படி 6. மரபு எதிரொலி. காதல் மற்றும் பழிவாங்கும் பகுதிகள் வழியாக நகுலின் பயணம் அதன் முடிவை எட்டியது. அவரது மரபு காலத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலித்தது, இருப்பின் துணி மீது ஒரு அழியாத அடையாளத்தை விட்டுச் சென்றது. அவரது உடல் வடிவம் எல்லையற்ற துடன் இணைந்திருந்தாலும் அவரது ஆவி நிலைத்திருந்தது. அவர் வகுத்த பாதையில் செல்லத் துணிந்தவர் களுக்கு வழிகாட்டும் வெளிச்சம். அவர் தொட்டவர்களின் இதயங்களில் நகுலனின் நினைவு வாழ்ந்தது. இருளில் மூழ்கிய உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. அவரது கதை புராணமாக மாறியது. துன்பத்தின் முகத்தில் ஆறுதல் தேடுபவர்களால் அமைதியான தொனியில் கிசுகிசுத்தது. ஆனால் நகுலின் மரபு காதல் மற்றும் பழிவாங்கும் கதை மட்டுமல்ல, அது மனித ஆவியின் நெகிழ்ச்சிக்கு ஒரு சான்றாக இருந்தது. அவரது சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் இருண்ட இதயங்களை கூட மீட்டெடுக்க முடியும் என்பதையும், கடந்த கால சங்கிலிகளை திறக்க மன்னிப்பு முக்கியமானது என்பதையும் அவர் காட்டாமல் அண்டவெளியில் அவனது ஆவி உயர்ந்தது. நகுல் அவன் விட்டுச் சென்ற உலகத்தை நிழலில் அமைதியான பாதுகாவலனாக கவனித்து கொண்டிருந்தான். காலத்தின் மூடுபனிக்குள் அவரது உடல் வடிவம் மங்கி போயிருந்தாலும் அவரது சாராம்சம் அப்படியே இருந்தது. இருத்தலின் துணிக்குள் பின்னப்பட்டது. எனவே நகுலனின் பயணத்தின் எதிரொலிகள் வரலாற்றில் எதிரொலிக்கும்போது அவர்கள் நம்பிக்கையின் செய்தியை எடுத்துச் சென்றனர். அன்பின் பழிவாங்கல் கணக்கிடப்பட வேண்டிய சக்தியாக இருந்தாலும் இறுதியில் ஒளியின் கலங்கரை விளக்கமாக மாற்றப்படலாம் என்பதை நினைவூட்டுகிறது. இருண்ட இரவுகள் இறுதியில் நகுலின் பாரம்பரியத்தை வரையறுத்தது. போர்களில் வென்றதோ அல்லது எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டதோ அல்ல, மாறாக அவர் பகிர்ந்து கொண்ட அன்பும் அவர் தழுவிய மன்னிப்பும் தான். மேலும் அவரது ஆவி நட்சத்திரங்களுக்கிடையில் நடனமாடும்போது அவர் சிரித்தார். அவரது கதை நித்தியத்திற்கும் வாழும் என்பதை அறிந்து மனித ஆவியின் நீடித்த சக்திக்கு ஒரு சான்றாகும். படி 7. வெயிலுக்கு அப்பால். நகுலனின் ஆவி பிரபஞ்சத்தின் எல்லையற்ற விரிவை கடந்து செல்லும்போது கற்பனைக்கு அப்பாற்பட்ட பகுதிகளை அவர் சந்தித்தார். அவை ஒவ்வொன்றும் கடந்ததை விட மர்மமானவை. பிரபஞ்சத்தின் அமானுஷ்ய அரவணைப்பில் தெரிந்த மற்றும் தெரியாதவற்றுக்கு இடையேயான எல்லையான மின்னும் திரையை நோக்கி அவர் தன்னை இழுத்து கொண்டதை கண்டார். ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் நகுல் திரைக்கு அப்பால் அடியெடுத்து வைத்தார், அவனது ஆவி எதிர்பார்ப்புடன்.
அதற்கு அப்பால் இருப்பது மரண கைகளால் தீண்டப்படாத ஒரு சாம்ராஜ்யமாகும். அங்கு நேரம் ஒரு நதியைப் போல பாய்கிறது மற்றும் சாத்தியக்கூறுகள் நட்சத்திரங்களைப் போலவே முடிவற்றவை. இந்த புதிய உலகில் நகுல் ஒளி மற்றும் நிழலின் உயிரினங்களை கண்டுபிடித்தார், ஒவ்வொன்றும் சொல்ல ஒரு கதை மற்றும் வழங்குவதற்கான ஞானம். அவர்களின் வழிகாட்டுதலின் மூலம் ஆன்மாவின் பயணம் உண்மையில் முடிவடையவில்லை, ஆனால் அறிவொளி மற்றும் புரிதலை நோக்கி ஒரு தொடர்ச்சியான பரிணாமம் என்பதை அவர் கற்றுக்கொண்டார். அவர் வான நிலப்பரப்புகளில் சுற்றித் திரிந்தபோது நகுல் தனது கடந்த காலத்தின் எதிரொலிகளை எதிர்கொண்டார், இருத்தலின் துணியில் பின்னப்பட்ட நினைவுகளின் துண்டுகள். ஆயினும்கூட அவர் தனது முந்தைய சுயத்தின் எச்சங்களுடன் ஒட்டிக்கொள்வதற்கு பதிலாக, அவர் தனது நித்திய பயணத்தின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க தயாராக, எப்போதும் மாறிவரும் தன்மையை தழுவினார். திரைக்கு அப்பாற்பட்ட இந்த உலகில் அன்பின் பழிவாங்கல் அவரை அழிவுக்கு அல்ல, ஆனால் அறிவொளிக்கு அழைத்துச் சென்றது என்ற அறிவில் நகுல் ஆறுதல் கண்டார். பிரபஞ்சத்தின் பரந்த தன்மையில் ஒவ்வொரு சோதனையும் இன்னல்களும் அதிக புரிதல் மற்றும் இரக்கத்தை நோக்கி ஒரு படியாக இருப்பதை அவர் கண்டுபிடித்தார். அதனால் நகுலனின் ஆவி நட்சத்திரங்களுக்கு மத்தியில் நடனமாடியபோது அவர் அறியப்படாத அழகில் மகிழ்ந்தார். நித்திய கண்டுபிடிப்பின் நெருப்பால் அவரது இதயம் எரிகிறது. இறுதியில் அது இலக்கு அல்ல, ஆனால் பயணம், நேரம் மற்றும் இடத்தின் வரம்புகளுக்கு அப்பால் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற விரிவை நோக்கி தொடரும் பயணம். படி 8. நித்திய அரவணைப்பு. நகுலின் ஒடிசியின் இறுதி அத்தியாயத்தில் அவரது ஆவி இருத்தலின் எல்லைகளை தாண்டி பிரபஞ்சத்தை ஒன்றாக இணைக்கும் பிரபஞ்ச நாடாவுடன் இணைந்தது. காலத்தால் அழியாத இந்த விரிவு பகுதியில் அவர் இதுவரை இருந்த மற்றும் இருக்கும் எல்லாவற்றின் சாராம்சத்தால் சூழப்பட்டிருப்பதை கண்டார். நித்தியத்தின் நீரோட்டங்களில் அவர் நகர்ந்தபோது நகுல் ஒரு ஆழ்ந்த அமைதியின் உணர்வை உணர்ந்தார். ஒரு மென்மையான காற்று தன்னை அறியாத இலக்கை நோக்கி அழைத்துச் செல்கிறது. இங்கே பிரபஞ்சத்தின் இதயத்தில் அன்பின் பழிவாங்கலின் உண்மையான அர்த்தத்தை அவர் கண்டுபிடித்தார், அழிவின் சக்தியாக அல்ல, மாறாக மாற்றம் மற்றும் வளர்ச்சிக்கான ஊக்கியாக. எல்லையற்ற அணைப்பில் நகுல் தனது இழந்த காதலுடன் மீண்டும் இணைந்தார், அவர்களின் ஆவிகள் ஒளி மற்றும் அன்பின் சிம்பொனியில் பின்னி பிணைந்தன. அவர்கள் இருவரும் சேர்ந்து பிரபஞ்சத்தின் மர்மங்களை கைகோர்த்து ஆராய்ந்து, நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளுக்கு அப்பால் ஒரு பயணத்தை மேற்கொண்டனர். அவர்களின் சங்கத்தின் மூலம் நகுல் காதல் என்பது மரணத்தின் கட்டுப்பாடுகளால் பிணைக்கப்படவில்லை, மாறாக யதார்த்தத்தின் கட்டமைப்பை கடந்தது என்பதை கண்டறிந்தார். இது இருண்ட நிழல்களை கூட வெல்லக்கூடிய ஒரு சக்தியாக இருந்தது. அறிவொளி மற்றும் புரிதலுக்கான பாதையை விளக்குகிறது. அதனால் நகுலனின் ஆவி நட்சத்திரங்களுக்கிடையில் நடனமாடியபோது அவனது பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை அறிந்தான். ஏனென்றால் அன்பின் பழிவாங்கலின் நித்திய அரவணைப்பில் அவர் தனது உண்மையான நோக்கத்தை கண்டுபிடித்தார், அண்டம் முழுவதும் ஒளி மற்றும் அன்பை பரப்பி இழந்த ஆன்மாக்களை மீட்பு மற்றும் இரட்சிப்பின் பாதையில் வழிநடத்துகிறார். அவரது சாராம்சம் எல்லையற்றதுடன் ஒன்றிணைந்ததால் நகுல் புன்னகைத்தார், அவரது மரபு நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும் என்பதை அறிந்து. இருளில் மூடிய பிரபஞ்சத்தில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. மேலும் அவரது ஆவி வானத்தை நோக்கி உயர்ந்தது போல, அவர் விட்டுச்சென்ற உலகத்திற்கு இறுதி விடைபெறுவதை அவர் கிசுகிசுத்தார், அவரை வழிநடத்திய அன்பிற்கும் அவரை வடிவமைத்த பழிவாங்கலுக்கும் என்றென்றும் நன்றியுடன். படி 9. நித்திய சுழற்சி. இருப்பின் நித்திய பரப்பில் நகுலனின் ஆவி அவனது கடந்த காலத்தின் எதிரொலிகள் மற்றும் அவனது எதிர்காலத்தின் கிசுகிசுக்களால் வழிநடத்தப்பட்டு புரிந்து கொள்ள முடியாத பகுதிகள் வழியாக பயணித்தது. இங்கே படைப்பின் பிரபஞ்ச சிம்பொனிக்கு மத்தியில் அவர் தனது கதை நித்தியத்தின் நாடாவில் பின்னப்பட்ட ஒரு ஒற்றை நூல் என்பதை கண்டுபிடித்தார். அவர் பிரபஞ்சத்தின் எல்லையற்ற ஆழத்தில் பயணித்த போது
நகுல் ஒளி மற்றும் நிழலின் உயிரினங்களைச் சந்தித்தார், ஒவ்வொன்றும் சொல்ல ஒரு கதை மற்றும் வழங்குவதற்கான ஞானம். அவர்களின் வழிகாட்டுதலின் மூலம் அவரது பயணம் அவருடையது மட்டுமல்ல, ஒரு பெரிய பிரபஞ்ச நடனத்தின் ஒரு பகுதி என்பதை அவர் கற்றுக்கொண்டார். உருவாக்கம், அழிவு மற்றும் மறுபிறப்பு ஆகியவற்றின் முடிவில்லாத சுழற்சி. இந்த உணர்த்தலில் நகுல் ஆறுதல் கண்டார். தனது இருப்பு தனது கடந்த கால சோதனைகள் மற்றும் இன்னல்களால் வரையறுக்கப்படவில்லை, மாறாக வரவிருக்கும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளால் தீர்மானிக்கப்பட்டது. கடந்து செல்லும் ஒவ்வொரு கணத்திலும் அவர் தனது நித்திய பயணத்தின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கத் தயாராக, தனது இருப்பின் எப்போதும் மாறும் தன்மையை தழுவினார். அவர் வானவெளியில் உயரும் போது நகுல் தனது முந்தைய சுயத்தின் எதிரொலிகளை எதிர்கொண்டார், காலத்தின் துணியில் பொறிக்கப்பட்ட நினைவுகளின் துண்டுகள். ஆயினும்கூட அவர் தனது கடந்த காலத்தின் எச்சங்களுடன் ஒட்டிக்கொள்வதற்கு பதிலாக, அவர் தனது இருப்பின் திரவத்தை தழுவினார், தெரியாததை திறந்த கரங்களுடன் தழுவத் தயாராக இருந்தார். வாழ்க்கை மற்றும் மரணத்தின் நித்திய சுழற்சியில் அன்பின் பழிவாங்கல் பயப்பட வேண்டிய சாபமாக இல்லை, ஆனால் போற்றப்பட வேண்டிய ஒரு பரிசாக இருந்தது. இருண்ட காலங்களில் கூட மீட்பு மற்றும் புதுப்பித்தலுக்கான நம்பிக்கை எப்போதும் இருந்தது என்பதை நினைவூட்டுகிறது. எனவே நகுலனின் ஆவி நட்சத்திரங்களுக்கு மத்தியில் நடனமாடும்போது அவர் பிரபஞ்ச சிம்பொனியின் அழகில் மகிழ்ந்தார். அவர் முன்னால் இருந்த எல்லையற்ற அதிசயங்களுக்கு நன்றியுணர்வுடன் அவரது இதயம் நிரம்பி வழிந்தது. ஏனெனில் இறுதியில் அது இலக்கு அல்ல, ஆனால் பயணம், அன்பின் பழிவாங்கும் காலமற்ற சக்தியால் தூண்டப்பட்ட, என்றென்றும் தொடரும் ஒரு பயணம். படி 10. ஒரு அத்தியாயத்தின் முடிவு. பிரபஞ்ச மண்டலங்கள் வழியாக நகுலின் பயணம் முடிவுக்கு வந்தபோது அவர் ஒரு புதிய தொடக்கத்தின் வாசலில் நிற்பதைக் கண்டார். அவரது கடந்தகால சாகசங்களின் எதிரொலிகள் ஈதரில் நீடித்தன, சோதனைகள் மற்றும் வெற்றிகளுக்கு ஒரு சான்றாக அவர் மாறினார். நிறைவு மற்றும் நன்றி உணர்வுடன் நகுல் தான் கடந்து வந்த உலகத்திலிருந்து விடை பெற்றார், புதிய எல்லைகள் பற்றிய வாக்குறுதியுடன் அவரது ஆவி ஒளிரும். அவரது சாகசங்கள் முடிவுக்கு வந்தாலும் அவரது மரபு நிலைத்திருக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவரது அடிச்சுவடுகளை பின்பற்ற துணிந்த அனைவருக்கும் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக இருந்தது. பிரபஞ்சத்தின் எல்லையற்ற விரிவை அவன் உற்று பார்த்தபோது நகுல் ஒரு தியான உணர்வை உணர்ந்தான், ஒரு மென்மையான காற்று தன்னை அறியாத இலக்கை நோக்கி அழைத்துச் செல்வது போல. இங்கே பிரபஞ்சத்தின் இதயத்தில் ஒரு அத்தியாயத்தின் முடிவு மற்றொரு அத்தியாயத்தின் ஆரம்பம் என்பதை அவர் கண்டுபிடித்தார். எனவே நன்றியுணர்வு நிரம்பிய இதயத்துடனும் நித்திய கண்டுபிடிப்பின் நெருப்பால் எரியும் ஆன்மாவுடனும் நகுல் அறியப்படாததை திறந்த கரங்களுடன் தழுவி, இருத்தலின் பிரபஞ்ச நாடா வழியாக ஒரு புதிய பயணத்தை தொடங்க தயாராக இருந்தார். அவரது ஆவி பிரபஞ்சத்தின் காலமற்ற விரிவுடன் இணைந்ததால் நகுல் தன்னை வழிநடத்திய அன்பிற்கும் தன்னை வடிவமைத்த பழிவாங்கலுக்கும் என்றென்றும் நன்றியுள்ளவனாக தான் விட்டுச் சென்ற உலகிற்கு இறுதி விடை பெற்றான். ஏனெனில் இறுதியில் அது இலக்கு அல்ல, ஆனால் பயணம், அன்பின் பழிவாங்கும் காலமற்ற சக்தியால் தூண்டப்பட்ட, என்றென்றும் தொடரும் ஒரு பயணம். சீசன் 1 முடிவு. லூப் இஸ் வெஞ்சன்ஸ் அன்வேல்ட் என்ற எப்போதும் விரிவடைந்து வரும் பிரபஞ்சத்தில் புதிய சாகசங்கள் காத்திருக்கும். சீசன் 2 க்காக காத்திருங்கள்.